இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவிக் பவுன்சஸ் அவரால் கேஜ் பண்ண முடியல. அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய யாருக்கு இது பவுன்சர் மார்க்கோ யான்சன் எகிரிட்டு போச்சு. பேட் ஐயோ அம்மான்னு வச்சாரு. அதுல பட்டு பால் வந்து பின்னாடி 4ல போச்சு லக்கியா. அதுக்கப்புறமும் அவர் கொஞ்சம் மிஸ்கியூ ஷாட்ஸ் பண்ணாரு. லைட்டா சின்ன சின்ன தவறுதல் அங்க இங்க அப்படின்னா இருந்துச்சு. அது எல்லாமே ஷார்ட் பால் அகேன்ஸ்டா தான் நிறைய இருந்துச்சுன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ குவிக் பவுன்சஸ் என்கேஜ் பண்ற அளவுக்கு இவருடைய பேட்டிங். இது வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஓடிஐ வேர்ல்டு கப் பத்தி பேசும்போது இந்த மார்க்கோ யான்சன்லாம் இதே மாதிரி 10 மடங்கு போடுவார் அங்க. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுவார் ஒருவேளை இஃப் இஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா அந்த ஓடிஐ வேர்ல்டு கப். ஸோ அதெல்லாம் யோசிப்பாங்க ஒரு செலக்டர் சைட் வந்து யோசிக்கணும். ஸோ அதனால ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த ஷார்ட் பால் குவிக் பவுன்சஸ்ன்ற அந்த இஷ்யூவை தாண்டி மற்றபடி பார்க்கும்போது இஸ் பிரில்லியன்ட். ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா சூப்பரா விளையாடுறாரு. நல்ல ரொட்டேஷன் ஆஃப் பால்ஸ் அங்க இங்க போய் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்து போட்டுன்னு சொல்லி ஒரு நல்ல இன்னிங்ஸை விளையாடி இருக்காரு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இப்போ இந்த காம்படிஷன் இன்னும் வந்து சூப்பரா ஆயிருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு. இப்போ இவரு கேஎல் ராகுல் மாசா விளையாடி நம்பர் 5 6 ஒரு இடத்த சிமெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ 4ல ஸ்ரேயஸ் ஐயரை பீட் பண்ணி இவர் உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு இது பத்தாது. இதை விட இன்னும் நிறைய பண்ண ஆரம்பிக்கும்.